கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறையவே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஆச்சரியமான ஒரு சில கின்னஸ் ரெக்கார்ட் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சென்ட் ஆகும். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது ஜக்லிங் சேலஞ்ச் தான். ஜக்லிங் சேலஞ்ச எல்லாருமே நிறைய கின்னஸ் ரெக்கார்டை பண்ணியிருக்காங்க. ஆனா இவரை மாதிரி யாரும் பண்ணது கிடையாது. ஜக்லிங்க இவர் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். கொலம்பியால ஜோஸ் வெலன்சிகா அப்படிங்கிற சர்க்கஸ் பெர்ஃபார்மர் தான் இந்த கின்னஸ் ரெக்கார்டா பண்ணியிருக்காரு. இவர் தலைகீழா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நிறைய ஜக்லிங் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. இவர் 5 பால்ஸை வச்சு ஜக்லிங்க தலைகீழா நின்று பண்ணியிருக்காரு. லாங்கஸ்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்ல தலைகீழா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஜக்லிங்க பண்ண முதல் ஆள் இவர் தான். அதிக நேரம் பண்ண முதல் ஆள் இவர் தான். இவர் தலைகீழ நின்னுகிட்டு 45 நிமிஷம் தன்னோட தலையை ஃபோல்டு பண்ணிக்கிட்டே ஜக்லிங் பண்ணியிருக்காரு. இவர் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, பின்லாந்து அப்படிங்கிற நிறைய நாட்டுக்கு டிராவல் பண்ணி தன்னோட ஜக்லிங் டேலண்ட்டை காமிச்சிருக்காரு. லாங் டேர்மா இந்த மாதிரி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு சக்சஸும் கிடைச்சிருக்கு. நம்மளால எவ்வளவு பெருசா வாயை திறக்க முடியும்? மேரி பேர்ல் ஜெல்லர் ராபின்சன் அப்படிங்கிற யுஎஸ்ஏவை சேர்ந்தவங்க இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமா வாயை திறந்திருக்காங்க. டாப் மவுத்துக்கும் பாட்டம் மவுத்துக்கும் அதிகபட்ச கேப்பு இவங்க காட்டியிருக்காங்க. டென்டிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அதிகபட்சம் லாங்கஸ்ட் மவுத் கேப் இருக்கிற உமன்ல இவங்க தான் டாப்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட வாய் ஆவரேஜா 7.23 இருந்து 7.33 சென்டிமீட்டர் வரைக்கும் பெருசா இருக்குன்னு ரெக்கார்ட்ல சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டென்டிஸ்ட் கிட்ட போனப்ப இவங்களோட மவுத் கேப் 7.92 சென்டிமீட்டர் அதிகமா இருக்குன்னு டென்டிஸ்ட் இதை வந்து வேர்ல்ட் ரெக்கார்டா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது லாங்கஸ்ட் டங்க் வச்சிருக்கிறவங்க. நாக்கு வந்து ரொம்ப நீளமா இருக்கு. உனக்கு வாய் நீளுதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்களுக்கு நாக்கு நீண்டிருக்கு. நீளமான நாக்கு இருக்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவங்க தான் இவங்க. சேனல் டேப்பர் அப்படிங்கிற இவங்க தான் உலகத்திலேயே லாங்கஸ்ட் நாக்கு வச்சிருக்கிறவங்க. இந்த நாக்கோட அளவு மட்டும் 9.75 சென்டிமீட்டர், அதாவது 3.8 இன்ச் இருக்கு. இவங்க நாக்கு நீட்டினாங்கன்னா நம்ம திடீர்னு வீட்டில் எதுவும் சாப்பாடு இல்லைன்னா வெளியே சாப்பிட போலான்னு சொல்லுவோம். ஆனா இங்க ஒருத்தர் 50 வருஷமா வெளியே தான் சாப்பிட்டுருக்காரு. அவர் அப்படி என்ன கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். யூஎஸ்ஏல இருக்கிற ஃப்ரெட் மெகல் அப்படிங்கிறவர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இவர் டெய்லியும் 3 டைம்ஸ் 365 டேஸா 50 வருஷமா வெளியே தான் சாப்பிட்டுருக்காரு. இவர் லைஃப் லாங்கா பேச்சுலரா தான் இருந்திருக்காரு. இவர் வீட்டுல கூட கிச்சனே கிடையாதாம். இவர் வெளியே மட்டும் மொத்தம் 46,000 ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுருக்காரு. மொத்தம் 60 கண்ட்ரி சுத்தி இருக்காரு. அங்க இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டையுமே இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இவர் அவரோட ஹோல் லைஃபையுமே டிராவல் பண்றதுக்கும் சாப்பிட்றதுக்குமே செலவிட்டிருக்காரு. ஜாக்சன் ஓல்ஸ்வெல்ட் அப்படிங்கிற 12 வயசு பையன் யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். அது என்ன விஷயம்னு பார்க்கலாம். இந்த பையன் தன்னோட சின்ன வயசுலயே நியூக்ளியர் ஃபியூஷனை அச்சீவ் பண்ணியிருக்கான். நியூக்ளியர் ஃபியூஷனை கண்டுபிடிச்சதுமே அங்க 2 FBI ஏஜென்ட்ஸ் வந்து அங்க ஏதாச்சும் ரேடியேஷன் இருக்கான்னு பார்த்தாங்க. ஆனா ரேடியேஷன் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எதுவுமே ஃபைண்ட் ஆகலை. ஸோ அந்த பையன் சேஃபாக தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. இதனால மிக குறைந்த வயசுல நியூக்ளியர் ஃபியூஷனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இந்த பையன் தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருக்கான். டெக்னிக்கலா நியூக்ளியர் ஃபியூஷனை நிறைய டெக்னிக்கை வச்சு ஏஐ அதெல்லாம் வச்சு சயின்டிஸ்ட் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் தன்னோட பிளே ரூம்ல வச்சு நியூக்ளியர் ஃபியூஷனை பண்ணியிருக்கான். ஸோ இதை வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டா கன்சிடர் பண்றாங்க. குறிப்பா சொல்ல போனா சைனா தன்னோட டெக்னிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் சன்னை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் வித்தியாசமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எதை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நல்லதை பேசுவோம், உண்மையை பேசுவோம். நன்றி.